விஜய் இங்க பாருமா. டேய் கார்த்தி, விஜய் என்னடா என்னாச்சுமா? டேய் கார்த்தி, விஜய் 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 நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? ஓகே மேடம், இருக்கு. நீ வெளிய வந்து போடுற டிராமால அவன் ராத்திரி முழுக்க உன் கூட தான் இருந்தான்னு நம்பணும். யாருக்குமே டவுட் வரக்கூடாது. அவனை கேவலமான ஒரு பொம்பளை பொறுக்கியா நினைச்சு இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். நீங்க சொன்ன மாதிரியே நான் செஞ்சிடறேன் மேடம். விஜய் இங்க வா. இப்ப போய் வெளிய கதவை லாக் பண்ணு. நீ லாக் பண்றது யாருக்கும் வெளியே தெரியக்கூடாது. சரிக்கா, நீங்க சொல்லிட்டீங்கல்ல, நான் எப்படி லாக் பண்றேன்னு பாருங்க. நீங்களே ஷாக் ஆயிருவீங்க. சரி, நான் வரேன். விஜய் இங்க பாருமா. விஜய் இங்க பாரு, என்னாச்சுமா? டேய் கார்த்தி, என்னடா வாய் மூடிட்டு இருக்க? சொல்றா என்னன்னு வாய் திறந்து. கார்த்தி, அவன் இதுக்குடா வாழ்க்கையே போச்சு மச்சான். நான் உங்க எல்லாரையும் நம்பித்தானே இந்த வீட்டுக்கு வந்தேன். கார்த்தி மாமா என் வாழ்க்கையவே சீரடிச்சிட்டாங்க. விஜய், என்ன பேசுற நீ? கார்த்தி அந்த மாதிரிலாம் பண்ற ஆள் கிடையாது. டேய், என்னடா அவன் என்னமோ சொல்லிட்டு இருக்கா, நீ வாய் மூட்டு சும்மா நிக்கிற? கார்த்தி, என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்லுடா. ஐயோ, நான் சத்தியமா எந்த தப்பும் பண்ணலடா. அங்க என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. காலையில கண்ணு முழிச்சு பாக்கும்போது இவன் என் பக்கத்துல இருந்தாடா. ஏய், நான் சத்தியமா எந்த தப்பும் பண்ணலடா. ஏய், எனக்கு சுத்தமா ஞாபகம் இல்லடா மாறா. டேய், என்ன நம்புங்கடா. ஐயோ, இப்படி குடிச்சிட்டு போதையில தப்பு பண்ணிட்டு இப்ப எதுவுமே தெரியாதுன்னு சொல்றீங்களே மச்சான். நான் என்ன பண்ணுவேன்? யார்கிட்ட நியாயம் கேட்பேன்? ஐயோ விஜய், நீங்க என்ன பேசுற, என்ன சொல்றேன்னு உனக்கு புரியுதா? நான் பொய் சொல்றேன்னு நினைக்கிறீங்களா சித்தி? நான் பொய் சொல்றேன்னு நினைக்கிறீங்களா சித்தி? இங்க பாரு விஜய், நீ போய் சொல்ற, நீங்க யாரும் சொல்லல. ஆமா, முதல்ல நீ அந்த நேரத்துக்கு அவன் ரூமுக்கு எதுக்கு போன? மச்சான், ராத்திரி போர்வை இருக்கான்னு கேக்குறதுக்காக அவங்க ரூமுக்குள்ள வந்தேன். அவங்க போதையில என்ன ரூமுக்குள்ள இழுத்து கதவை தாப்பா போட்டுட்டாங்க மச்சான். ஐயோ, நான் இப்ப என்ன சொல்லுவேன்? இப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு என் தங்கச்சியை கட்டி வச்சா அவ வாழ்க்கை என்ன ஆகுறது? கார்த்திக் போய் இவ்ளோ கீழ்த்தரமான ஒரு வேலையை செய்வாருன்னு நான் கனவுல கூட நினைக்கல. சீ! பிருந்தா, அம்மாடி பிருந்தா, பிருந்தா, பிருந்தா. பிருந்தா, பிருந்தா, நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ணேன்? சொல்றா, நான் என்ன துரோகம் பண்ணேன்? ஏண்டா என்ன நம்ப வச்சு ஏமாத்துன? இல்ல பிருந்தா, உன் கூட சந்தோஷமா வாழணும்னு நினைச்சனேடா. உனக்கு நான் 100% உண்மையா இருந்திருக்கேன். கனவுல கூட இன்னொரு பொண்ணை நினைக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தல. ஆனா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டியேடா. எல்லாம் போச்சு. ஐயோ 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 ஐயோ. ஐயோ பிருந்தா, சத்தியமா நான் எந்த தப்பும் பண்ணல பிருந்தா. நம்ம காதல் மேல சத்தியமா நான் எந்த தப்பும் இங்க பண்ணல. என்ன நம்பு பிருந்தா, என்ன நம்பு பிருந்தா, என்ன நம்பு. என் வாழ்க்கையே போச்சு பிருந்தா, என் வாழ்க்கையே போச்சுமா. இவனை நம்பி நம்பி ஏமாந்துட்டு மாட்டானு. ஐயோ இல்ல பிருந்தா. பிருந்தா,
ஐயோ பிருந்தா, என் கூட பிறந்தவளா ஒண்ணு நினைச்சேனே, என்னால உன் வாழ்க்கை கெட்டு போச்சே. ஐயோ என்னால கெட்டு போச்சே. ஐயோ நான் என்ன செய்வேன்? இல்ல, உன் வாழ்க்கை கெட்டு போக கூடாது. உன் வாழ்க்கை கெட்டு போக கூடாது. மாமா, நான் விலகிக்கிறேன். இவங்க தப்பு பண்ணும்போது அவங்களுக்கு தான் சுய நினைவே இல்லையே. அப்ப இவங்க தப்பு செய்யலன்னு தானே சொல்லுவாங்க. நான் போறேன் விஜி. நான் இப்பவே இந்த ஊரை விட்டு போறேன். என்னால இந்த குடும்பத்துல யாருக்கும் எந்த கெடுதலும் நடக்க வேண்டாம். என்னைய யாரும் எங்கேயோ தேடாதீங்க.